ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 19/9/2025 சாக்கார முரளி பாப்பா தான் சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு நடிப்புக்கான பாகம் இருக்குது. அந்த பாகத்தை தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இதை நேற்று சொல்லியிருந்தில்ல, ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் நாடகத்தில் பதிவானது தான் நடிக்கிறாங்க. அதனால் அதை நினைத்து நம்ம வருத்தப்படுறதோ கோபப்படுறதோ அறியாமை. இப்போ இந்த சரீரம்ன்ற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும் ஆத்மா. அப்போ பாருங்கள், ட்ரெஸ் இல்லாமல் ஆத்மா போகுது வீட்டுக்கு. அதனால தான் அது பேர் நிர்வாண தாமம். இல்லை, நிர்வாணமாக ஆத்மா போகுது. பிறகு புது ராஜ்யத்தில் வரணும். ஸோ இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸை மறக்கிறத தான் கடவுள் நிர்வாணமாக படைத்தார் அப்படின்னு பைபிள் குரானில் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு புது உலகத்துக்கு வந்த பிறகு புத்தம்புது உடலோடு புத்தம்புது ராஜ்யம் செய்வோம். கேள்வி: பாபா எந்த ஒரு காரியத்தையுமே பிரேரணை மூலமாக, தூண்டுதல் மூலமாலாம் செய்கிறது கிடையாது. அவர் கண்டிப்பாக பிறக்கிறார், அவதரிக்கிறார். இது எந்த விஷயத்தின் மூலமாக நிரூபணமாகுது அப்படின்னா, அதுக்கு பதில் பாபாவை செய்பவர் செய்விப்பவர் தான் சொல்கிறாங்க. செய்பவரும் அவரே, செய்ய வைப்பவரும் அவரே. பிரேரணை அப்படின்னா சிந்தனைன்னு அர்த்தம். மனதினால், எண்ணத்தின் மூலமாகவே மற்றவர்கள் அவர் காரியம் செய்ய வைக்கிறது கிடையாது. அப்படி எண்ணத்தின் மூலமாகவே புது உலகம் உருவாகிறதும் கிடையாது. குழந்தைங்க மூலமாக தான் பாபா செய்ய வைக்கிறார். ஏன்னா உடம்பு இல்லாமல் எதையுமே செய்ய வைக்க முடியாது. இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு உடம்பு வேணும்ல. அதனால தான் அவருக்கு சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி இருக்குது. பிரம்மா உடலில் வரார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்க, ஆன்மீக தந்தை சிவபாபா முன்னாடி உட்காந்துட்ருக்குறோம். நம்ம அப்பா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஆத்மா சரீரத்தோடு தானே உட்காந்துட்டு இருக்கோம். பாபா கூட எப்போ தனக்குன்னு சரீரத்தை எடுக்கிறாரோ அப்போ தான் நமக்கு முன்னாடி அவரும் வர முடியும். இதைத்தான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா பாபாவுக்கு உடம்பு கிடைக்கல. உடம்பு கிடைக்கிறது 5000 வருஷம் கழிச்சு தான் கிடைக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையைத்தான் ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா அப்படின்னு பல பேரில் கூப்பிடுறோம். ஸோ லௌகீக தந்தையை பார்த்து யாரும் பரமபிதான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் பரமபிதா அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். பரமாத்மான்னு கூட போட தேவையில்லை. பரமபிதான்னு கூட எழுதலாம், தடை கிடையாது. ஏன்னா அது சிவபாபாவை மட்டுமே குறிக்கிற வார்த்தை அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமான ஒரே தந்தை அப்படின்னு அர்த்தம் பரமபிதானா. நாம் அந்த பரமபிதாவோடு உட்காந்துட்ருக்குறோம். பரமபிதா பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களாகிய நாம் 2 பேருமே சாந்தி தாமத்தில் வசிக்கிறவங்க தான். இங்கே நம்முடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக நாம் வரோம். சத்தியுகத்துடைய ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் கடைசி வரைக்கும் பாகத்தை நடித்தது நாம தான். ஸோ இப்போ இந்த சங்கமயுகத்தில் நம்ம புத்தம் புதிய படைப்பாக படைக்கப்படுறோம் பாபாவினால், பிராமணர்களாக. ஸோ நம்மை படைப்பவர் சிவபாபா. அவர் சொல்கிறாரு, குழந்தைங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய நடிப்பின் பாகத்தில் ஒவ்வொரு யுகத்திலையும் நடிச்சிங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு. அதாவது 84 பிறவிகளை நாம் தான் சுற்றி வந்தோம்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பாபா சொல்கிறார், ஆனால் எல்லாரும் 84 பிறவிகள் எடுக்கிறது கிடையாது. அதையும் புரிய வைக்கணும்.
84 பிறவிகளுடைய சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்க. மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்கிறதோ அல்லது இந்து மதம் சொல்கிறதோ உண்மை கிடையாது. நம்ம ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நம்ம பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக வரோம். நம்ம நடிகர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாகம், விசித்திரமான பாகம் நடிக்கிறதுக்கு கிடச்சிருக்குது. உலகத்தையே தூய்மையாக்குற பாகம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? மற்றபடி பிரம்மாவுடைய நடிப்பையோ விஷ்ணுவுடைய நடிப்பையோ கூட விசித்திரமான நடிப்பு, மறைமுகமான நடிப்புன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே 84 பிறவி சக்கரத்தை சுற்றுறாங்க. 2ம் ஒரே ஆத்மா தான். மற்றபடி சங்கரருக்கு இந்த உலகத்தில் நடிப்பின் பார்ட்டே கிடையாது. ரொம்ப முக்கியமானது. இது தெரிந்த சங்கர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அது புரியல. சங்கருடைய பார்ட்டு சூக்ஷ்மோதனத்தோடு சரி, வெறும் காட்சி காட்டுறது தான் அங்கே பார்ட்டு. ஸோ அதனால் இங்கே நடிப்பு கிடையாதுன்றார். அந்த சங்கரே பிரம்மபாபா முழு அனைத்தையும் மறந்த நிலை, கீழே வரணுன்ற எண்ணமே இல்லாத நிலையில் இருந்து அப்படியே சத்தியுகத்துக்கு போகிற அந்த நினைப்பு மட்டும் இருக்கிற ஸ்டேஜ் அது. ஸோ அப்போ கீழே வரமாட்டார். இப்போயே பாபா முரளி சொல்ல வர்றதை நிறுத்திட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கட் ஆகிடும். அந்த நேரம் தான் சங்கர் பார்ட்டு. அதனால தான் பாபா சொல்கிறார் கீழே பார்ட்டு கிடையாது. ஆனால் ஒரு முறையில் சொல்லியிருக்காரு, இந்த பிரம்மா தான் விஷ்ணுனா சங்கர் மட்டும் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ அவர் தான். அப்போ ஏன் அவருக்கு இங்கே பார்ட்டு கிடையாது? அப்போ அவர் முழுக்க முழுக்க அனைத்தையும் மறந்த நிலை, பக்காவான நிலையை அடையிறது அது. ஸோ திருமூர்த்தியில் சங்கரையும் காட்டுறாங்க. படைத்தல், அழித்தல், காத்தல். ஆனால் அவங்க படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லிட்டாங்க. முதல்ல படைத்த பிறகு அழித்தல் நடக்குது. பிறகு தான் பாலனை சொர்க்கத்தில் நடக்குது. அதனால்தான் அந்த படைப்பு காரியம் பற்றி யாருக்குமே தெரியல. ஸோ இதெல்லாம் சித்திரங்களை வச்சு புரிய வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக புரியும். ஸோ சங்கமயுகத்தில் பழைய உலகத்துடைய விநாசம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதுக்கு பேர் தான் சங்கமயுகம் இல்லையா? பழைய உலகம் அழிந்து புது உலகமாக மாறுற அந்த டைம் தான் சங்கமயுகம். ஸோ சங்கமயுகம் முடியும் போது சத்தியுகத்தின் 1ஆம் தேதி, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஃபுல்லாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பாபா பிரேரணை கொடுப்பவர், தூண்டுபவர்ன்ற அந்த வார்த்தை தப்பு. ஸோ இன்றைக்கி எனக்கு வெளியில் போகிறதுக்கு கடவுள் பிரேரணை கொடுக்கலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பிரேரணைன்னா சிந்தனை, வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பரமாத்மா ஒன்றும் பிரேரணையின் மூலமாக காரியம் செய்கிறது கிடையாது. பிரேரணை மூலமாக ஞானமும் கிடைக்க முடியாது. பாபா வருவதே இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான். இல்லைன்னா அவர் பூமிக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் தான் செய்பவர், செய்விப்பவர், ரெண்டுமாக இருக்கிறார். குழந்தைங்க மூலமாக செய்ய வைப்பார். சரீரம் இல்லாமல் செய்ய முடியாது. இந்த விஷயங்களை யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி ஈஸ்வரனாகிய தந்தையையும் யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ரிஷிமுனிகள் கூட எங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா ஆத்மாவை பற்றிய ஞானமோ பரமாத்மாவை பற்றிய ஞானமோ யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ தந்தை தான் முக்கியமானவர், படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கிறார் இல்லையா, வழிகாட்டுறார், டைரக்ஷன். நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறார். அதனால் அவர் டைரக்டராகவும் இருக்கிறார். ஸ்ரீமத் கொடுக்குறார் இல்லையா. மனிதர்களுடைய புத்தியிலேயோ கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்ற ஞானம் ஆழமாக பதிவாயிடுச்சு.
ஆனால் நமக்கு தான் தெரியும் பாபா அப்படிலாம் எங்கும் நிரம்பியவர் கிடையாது. நமக்கு அப்பாவாக இருக்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள் சர்வவியாபி அப்படின்னு சொல்லிட்டா எங்கும் நிறைந்தவர் எப்படி உங்களுக்கு அப்பாவாக இருக்க முடியும்? ஆனால் நமக்கு தான் தெரியும் இது எல்லையற்ற குடும்பம், இது எல்லையற்ற தந்தையுடைய குடும்பம். உலகம் ஃபுல்லாகவே அவருடைய குழந்தைங்க தான். அதுக்காக உலகம் ஃபுல்லாக அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. சர்வவியாபின்னு சொல்கிறதுனால குடும்பத்தின் நறுமணம் வர்றது கிடையாது. அவர் நிராகார சிவபாபா, உடலே கிடையாது அவருக்கு. அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப குட்டியான இடத்துல இருக்கிறார். அவரை போய் எங்கும் நிரம்பியவர்ன்ட்டாங்க. அதேமாரி நிராகார ஆத்மாக்களுடைய தந்தை அவர். சரீரத்தோட தான் ஆத்மா சிவபாபாவை அப்பான்னு கூப்பிடுது. ஆத்மாவுக்கு தான் தந்தை, ஆனாலும் உடம்புல இருந்து தானே அப்பான்னு கூப்பிட முடியும். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எப்படி பேச முடியும்? பக்தி மார்க்கத்தில் அவர் அப்பான்னு கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க. அந்த தந்தை தான் அதாவது துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவரை கூப்பிடுறாங்க. ஆனால் உண்மையிலே சுகம் சுகதாமத்தில் தான் கிடைக்கும். இங்கே துக்கதாமத்தில் எப்படி கிடைக்கும்? அப்போ அவர் சுகத்தை கொடுக்கணும், சுகதாமத்துக்கான வழியைத்தான் அவர் சொல்ல முடியும். மற்றபடி அமைதி சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். இந்த கலியுகத்தில் அமைதியும் இருக்காது, சுகமும் இருக்காது, துக்கம் மட்டுமே இருக்கும். ஏன்னா இது பேர் துக்கதாமம். இந்த ஞானமே உங்களுக்கு சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிது. அந்த சங்கமயுகம் எங்கே இருக்குது? பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் இடையில் இருக்குது. எப்போ புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய விநாசமும் நடக்க இருக்குதோ அப்போ தான் பாபாவும் வரார் இல்லையா? அவர் வந்து அழிக்கலை, அந்த நேரத்தில் அவர் வரார், வந்து சொர்க்கத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். ஸோ புது உலகத்துடைய ஸ்தாபனை பற்றி தான் முதல்ல நீங்கள் சொல்லணுமே தவிர பழைய உலகத்தின் விநாசத்தை பற்றி முதல்ல சொல்லக்கூடாது இல்லையா? அது தப்பாயிடும். ஏன்னா அது நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா யாருமே இந்த உலகம் அழியிறத விரும்ப மாட்டுறாங்க, அது எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும். ஸோ அதனால் அந்த புது உலகம் வரப்போகுது, அங்கே எந்த துக்கமும் இருக்காது, அதை சொல்லுங்கள் இல்லையா? சிவானி தீதி வந்து 2036 இந்தியா வந்து உலகத்தின் வல்லரசு ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது அழிஞ்ச பிறகு ஆகும்னு அவங்க சொல்லலை. ஏன் சொல்லனா அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்துடைய ஞானம் இருக்குது. எப்படி அந்த நாடகத்தில் நடிகர்கள் வீட்டிலிருந்து சாதாரண ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தான் வருவாங்க. அப்புறம் நாடகம் அந்த ஏரியாவுக்கு வந்த பிறகு தான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவாங்க, அந்தந்த வேஷத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. பிறகு நாடகம் முடியும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் வீட்டுக்கு போவாங்க. அதேமாரி தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் வரும்போது எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெறும் ஆத்மாவை தான் மேலேருந்து வரீங்க. இங்கே நடிக்கிறதுக்காக அதற்கேற்ற ட்ரெஸ்ஸை எடுக்கிறீங்க. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் ஆணாக பெண்ணாக மாறி மாறி உடம்பு எடுக்கிறீங்க, எடுத்து அதற்குரிய பாகத்தை நடிக்கிறீங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாகம் இருக்குது இல்லையா? இது எல்லையற்ற நாடகம். ஆனால் இப்போ அந்த நாடகம் முற்றிலும் பழசாயிடுச்சு, அதனால்தான் துக்கம் நிரம்பியதாகிடுச்சு. இது பிறகு புதியதாக மாறப்போகுது. அங்கே சுகமே சுகம்தான் இருக்க போகுது. சொர்க்கம் ரொம்ப சின்ன இடம், ஒரே தர்மம் தான் இருக்கும், மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி அந்த எல்லைக்குட்பட்ட புது உலகத்தில் வரணும். எல்லைக்குட்பட்ட உலகம்னு சொல்கிற காரணம் என்ன? சின்ன உலகம், அதை அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். ஏன்னா அங்கே ஒரே தர்மம் தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய தர்மங்கள், நிறைய மனிதர்கள் இருக்கிறதுனால எல்லையற்றதாகிடுது, துக்கம் நிரம்பியதாகவும் ஆகிடுது. அங்கே இருக்கிறதே ஒரே தர்மம்,
மனிதர்களும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனைக்காகத்தான் பாபா வர வேண்டியிருக்கு. இந்த எல்லையற்ற நாடகத்தின் ரகசியத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த சக்கரம் எப்படி சுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த நேரம் எதெல்லாம் நடைமுறையில் நடந்துட்டு இருக்குதோ இந்த சங்கமயுகத்தில், அதுக்குத்தான் பக்தி மார்க்கத்தில் பண்டிகை கொண்டாடுறாங்க இதோடைய நினைவாக. ஸோ என்னென்ன பண்டிகைகள் வரிசைக்கிரமமாக கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ பகவானுடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவ ஜெயந்தி, சிவராத்திரி. ஸோ அவர் எப்போ வராரோ அதுக்கு பிறகு தான் மற்ற பண்டிகைகள் உருவாகும். கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, பிள்ளையார் சதுர்த்தி எல்லாத்தையும் உருவாக்குறது சிவன் வந்த பிறகு. ஸோ அப்படி தான் பக்தி மார்க்கத்தில் கூட பண்டிகை வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சிவராத்திரிக்கு பிறகு தான் எல்லா பண்டிகையும் வருது. சிவபாபா முதல்ல வந்து கீதையைத்தான் சொல்கிறார். அதாவது இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். அதுதான் கீதை. அதே மாதிரி யோகத்தையும் கற்றுக் கொடுக்கிறார், நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அதே மாதிரி நமக்கு படிப்பும் சொல்லிக் கொடுக்கிறார். பாபா நினைக்கவும் சொல்லிக் கொடுக்குறார், இந்த படிப்பும் சொல்லிக் கொடுக்குறார். ஸோ முதல்ல பாபா வந்தார், அதனால் முதல்ல சிவ ஜெயந்தி வந்தது. ஸோ அதுதான் கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்டு இல்லையா? உலகத்தை படைக்கிறது எப்போ நடக்குது? சிவன் வந்த பிறகு நடக்குது. அவர் வந்த பிறகு கீதா ஜெயந்தின்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து தான் ஞானத்தை சொல்கிறார். ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா? அதுதான் கீதா ஜெயந்தி. கீதையும் பிறந்துடுச்சு. ஸோ குழந்தைங்க இதை பற்றி சிந்தனை பண்ணி பண்டிகைகளை பற்றி எழுதுங்க, மற்றவர்களுக்கு புரிய வைங்க. ஆனால் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம அஞ்ஞானிகளுக்கு தான் சொல்ல போகிறோம். சொல்கிறத கேட்டு யார் வருவா? நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தர்மம் தான் பிரியமானதாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தான் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இது பிரியமானதாக இருக்கும். ஏன்னா அந்தந்த தர்மத்தினருக்கு தான் அந்தந்த தர்மத்து விஷயங்கள் பிடிக்கும். அதனால் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க, மற்ற தர்மத்தினரால் புரிஞ்சிக்க முடியாது. சிலருக்கு மற்ற தர்மம் வந்து பிரியமானதாக இருக்கலாம், ஆனாலும் அவங்க அதில் வர முடியாது. சொர்க்கத்தில் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வர முடியாது. கல்பவிருட்சத்தில் மிக தெளிவாக இருக்குது, எந்தெந்த தர்மங்கள் எந்தெந்த நேரத்தில் வருதோ மீண்டும் அதே நேரத்தில் தான் வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்கிற தர்மம் பிடிக்குதுன்றதுனால அங்கே வந்துட முடியாது. முதல்ல பாபா வரார் இல்லையா? பாபா வந்ததுலேருந்து தான் அனைத்துமே தொடங்குது. அப்படி தான் பைபிள் குரான்லையும் காட்டுறாங்க. முதல்ல கடவுள் தான் வந்து மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்குறார். அப்போ முதல்ல கடவுள் வரார், வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். ஸோ அப்போ அவர் கற்பிக்கிற ராஜயோகம் தான் கீதா ஜெயந்தி. அவர் வர்றது தான் சிவ ஜெயந்தி. அப்போ சிவ ஜெயந்திக்கு பிறகு தான் கீதா ஜெயந்தி. ஸோ அந்த கீதையின் மூலமாக உருவாகிறது தான் நாராயணன். அதனால் கீதா ஜெயந்திக்கு பிறகு நாராயண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அது சத்யுகம் ஆகுது. அப்போ கிருஷ்ண ஜெயந்தின்றது சத்யுகத்தை குறிப்பாக நாராயண ஜெயந்தி இல்லை? ஏன்னா அவர் அரியணை ஏறும்போது தான் சத்யுகம் 1ஆம் தேதி. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக வரிசைப்படி எழுதணும். இது ஞானத்தின் விஷயம். சிவ ஜெயந்தி எப்போ நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ சிவன் வந்து ஞானத்தை கொடுத்தார், அதுதான் கீதைன்னு சொல்லப்படுது. அந்த கீதை முடிந்தவுடனே அழிவு ஏற்படும், உலக அழிவு. ஸோ ஜெகதம்பா
போன்றவர்களுடைய ஜெயந்திக்கு எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது, சிவ ஜெயந்திக்கும் கிடையாது. மனிதர்கள் யாருடைய நாள் கிழமை முதலிய எதையுமே தெரிஞ்சிருக்கலை. லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதையுடைய ராஜ்யம் பற்றியே தெரிஞ்சிக்கலை. 2500 ஆண்டுகளில் யார் வந்திருக்கிறாங்களோ, அதாவது கடந்த 2500 ஆண்டுகளுக்குள்ளே யார் வந்தாங்களோ அவங்கள பற்றி தான் தெரியும். அதாவது நரகத்தின் விஷயங்கள் தான் தெரியும். சத்தியுக திரேதாயுகத்தின் விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ எப்படி அவங்க எப்போ பிறந்தாங்க இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆனால் 2500 வருடத்துக்கு முன்பு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தானே இருந்தது. அதை பற்றி எதுவுமே தெரியாது. அது எப்போ இருந்தது, எவ்வளவு காலம் இருந்தது, எதுவும் தெரியாது. 5000 வருடத்தை விட பெரிய கல்பம்லாம் ஒன்று இருக்கவே முடியாதுன்ற இல்லை. 5000 வருடத்துக்கும் மேலே பழமையான பொருள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ பாதி கல்பத்திலேயே எவ்வளவு ஏராளமான மக்கள் தொகை வந்துடுச்சு பாருங்கள். ஸோ மற்ற அரை கல்பத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராமர் சீதையுடைய ராஜ்யம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதிக ஆண்டுகள் கொண்ட கல்பம் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவங்க பக்தி மார்க்கத்தில் அப்படி தானே லட்சக்கணக்கான வருடங்கள் ஒரு கல்பத்துக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்க முடியாதுன்றார். ஏன்னா 2500 வருடத்தில் இவ்வளோ மக்கள் தொகைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பல லட்சம் கோடிலாம் இருந்துச்சுன்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? நிச்சய இடம் இருக்காது இல்லையா? 84 லட்சம் ஜனங்களும் 84 லட்சம் ஜென்மங்களும் இருக்க முடியாது. 84 லட்சம் வருடமும் கிடையாது, 84 லட்சம் ஜென்மங்களும் யாரும் எடுக்கிறது கிடையாது. வெறும் 84 ஜென்மங்கள் தான். கலியுகத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போலாம் உலகம் அழியாதுப்பா, அது இன்னும் 40,000 வருஷம் இருக்குது, லட்சக்கணக்கான வருடம் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேதத்தை எழுதி மனிதர்களை இருளில் விட்டுட்டாங்க. முழு ட்ராமாவுமே 5000 வருஷம்தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி கலியுகத்துக்கு மட்டுமே அதுவும் இன்னும் 40,000 வருஷம் இருக்குன்னு சொல்ல முடியும்? சண்டை வருதுனால அதுக்கு முன்னாடி பகவான் வந்தாகணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் பகவான் சங்கமயுகத்தில் தானே வரணும். மகாபாரதமே சங்கமயுகத்தில் தான் நடக்குது. பாபா சொல்கிறாரு, நானும் கூட இந்த சங்கமயுகத்தில் தான் வரேன். வந்து புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய விநாசமும் செய்விக்கிறேன். அதுக்கு தான் பாபா வர்றது. புது உலகத்துடைய ஸ்தாபனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பழைய உலகத்துடைய விநாசமும் நடந்தே தீரும். அதற்காக தான் இந்த மகாபாரத யுத்தமே. மற்றபடி இதில் சங்கரருடைய பிரேரணை போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. சங்கர் 3வது கண்ணை திறந்தார், உலகம் அழிஞ்சிடுச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழைய உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுது. அது பெரிய பெரிய பில்டிங்கெலாம் நிலநடுக்கத்தில் அழிஞ்சு போயிடும். இப்போயே நிறைய நாடுகளில் நடக்கிறத நாம் பார்க்குறோம் அடிக்கடி. ஏன்னா நமக்கு புது உலகம் வேணும் இல்லையா? இங்கே இருக்கிற எல்லாம் காலி ஆகணும் இல்லையா? புது உலகம் கண்டிப்பாக இருந்துச்சு. அப்போ பாருங்களேன், டெல்லி சொர்க்கமாக இருக்குதுன்னா இப்போ டெல்லியில் இருக்கிற எதுவுமே அங்கே இருக்காதுன்னு தானே அர்த்தம். இப்போ டெல்லியில் இருக்கிறது இப்போ எல்லாமே நிலநடுக்கத்தில் காணாமல் போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஸோ புது உலகம் கண்டிப்பாக இருந்துச்சு. டெல்லி பரிஸ்தானாக இருந்தது, தேவதைகளுடைய உலகமாக இருந்தது. எங்கே இருந்தது? யமுனை நதி கரையில் இருந்தது புது உலகம். லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி தான் அங்கே நடந்தது. ஸோ அதோடைய நினைவு சின்னமாக இன்னைய வரைக்கும் கோயிலில் லக்ஷ்மி நாராயணன் சிலைகள் இருக்குது.
லக்ஷ்மி நாராயணன்னு சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அதை நாம் கூட சாட்சாத்காரமாக பார்த்துருக்குறோம். ஸோ அங்கே எப்படிலாம் சுயம்வரம் நடக்குது இதெல்லாம் பாபா ஆரம்பத்தில் காட்சி காட்டியிருக்கிறார். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பாபா இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ண வைக்கிறார். நல்லது, கருத்துக்கள் நினைவு வரலையா, பரவாயில்ல, பாபாவை நினைவு செய்யுங்க. பாபாவும் மறந்துடுறாரா, பரவாயில்ல, டீச்சரை நினைவு செய்யுங்க. ஏன்னா டீச்சரை நினைவு செஞ்சாலே அவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்றதும் கண்டிப்பாக ஞாபகம் வரும் தானே. ஸோ அப்போ டீச்சரும் ஞாபகம் இருப்பார், அவர் கற்றுக் கொடுத்த ஞானமும் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஞானத்துடைய குறிக்கோளும் புத்தியில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நினைவு வைக்கத்தான் செய்யணும், இல்லை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது மாணவ வாழ்க்கையிலேயே யார் நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார். அப்பா, டீச்சர், சத்குரு மூவருமாக இருக்கிறார். ஸோ நம்ம பாபா குழந்தையான உடனே லௌகீக தந்தை காணாமல் போயிடுறது கிடையாது. அவரும் இருக்க தான் போகிறாரு. அவர் லௌகீக தந்தை நமக்கு தெரிய தான் போகுது. சிவபாபா பரலௌகிக தந்தை, அடுத்தது இந்த பிரம்ம பாபா அலௌகிக தந்தை. ஸோ பிரம்ம பாபாவை யாருமே நினைவு செய்கிறது கிடையாது பக்தி மார்க்கத்தில் கூட. லௌகீக தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது, அதனால் கடைசி வரைக்கும் அவர் நம்முடைய அப்பான்றது ஞாபகம் இருக்கும் அஞ்ஞானத்தில். சரீரம் விட்டுட்டிங்கன்னா பிறகு வேறு ஒரு தந்தை உங்களுக்கு கிடைப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? இன்றைக்கி உருகி உருகி அப்பா அம்மான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு அப்பா அம்மா விட்டுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இதை விட்டுட்டு இன்னொரு அப்பா அம்மா கிட்டே போக போகிறீங்க. ஆனால் எப்போவுமே மாறாதவர் ஒரு சிவபாபா மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு பிறவியிலும் லௌகீக தந்தை கிடைக்கிறார். பரலௌகிக தந்தையை கூட துக்கம் வந்துச்சுன்னா நினைக்கிறாங்க, சுகம் வந்தாலும் நினைக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒன்று குழந்தை பிறகுது, கல்யாணம் ஆகுதுனாலும் உடனே கடவுள்கிட்ட தானே போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிறவியிலும் தனித்தனி தந்தை கிடைச்சாலும் பரலௌகிக தந்தையை மறக்கிறது கிடையாது. குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே ஈஸ்வரன் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மாவை எதுக்கு நினைவு செய்ய போகிறாங்க? ஏன்னா இவர்கிட்டேருந்து எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் இவர் அலௌகிக தந்தைன்னு சொல்லப்படுறார். ஸோ இப்போ மட்டும்தான் பிரம்ம பாபா நமக்கு அப்பா. ஆனால் அந்த பிரம்ம பாபாவுக்கே சிவபாபா கிட்டேருந்து தான் சொத்து கிடைக்கிது. பிரம்ம பாபா மூலமாக நமக்கும் சிவபாபா கிட்டேருந்து தான் சொத்து கிடைக்குது. அதனால தான் நம்ம சிவபாபா நினைக்கிறோம். நம்ம பிரம்மா மூலமாக சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி நாம் படிக்கிறோம், அதே மாதிரி பிரம்மா பாபாவும் படிக்கிறார். ஆனால் சிவபாபா வருவதற்கு ரதமாக நிமித்தமாக இருக்கிறது பிரம்மாவுடைய உடல். பல ஜென்மங்களுடைய கடைசியில் இவருடைய உடம்பில் தான் சிவபாபா வரார். இந்த உடம்பை ஆக்கி வரார். ரதத்துக்கு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இது எல்லையற்ற சந்நியாசம். நம்ம எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்ணல, எல்லையற்ற சந்நியாசம் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தினால் மறக்கிறோன்னா உலகத்தை விட்டு எங்கே போக முடியும்? ஸோ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே புத்தியில் இருந்து நிற்கிறோம் எல்லாத்தையும். ரதம் நிரந்தரமாக இருக்குது, மாற்றம் கிடையாது. ஸோ ரதம் நிரந்தரமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த உடலை தான் பாபா எடுக்கிறார், அதுதான் நிரந்தரமாக இருக்குதுன்றார். ஸோ அதோடைய நினைவாக பாருங்களாம், எல்லா ஊர்லேயும் அந்த திருவிழா, தேரோட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. 5000 வருடத்துக்கு ஒரு முறை பாபா இந்த ரதத்தை எடுக்கிறார். அதோடைய நினைவு அங்கே ரத யாத்திரைன்னு தேர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த உடம்பில் தான் வருவார், மாறாது. ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொருத்தரோடைய உடம்பில் அவர் வர்றது கிடையாது.
ஒரே கல்பத்திலும் மாறி மாறிலாம் வர்றது கிடையாது, மற்றவர்களுக்கு இடம் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் கடவுள் என்கிட்ட வராரு உன்கிட்ட வராருன்னு சங்கர் பாட்டி சொல்கிற மாதிரி சொல்லும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. நிஜமாக வந்துட்டார் போல இருக்குது. ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டு இதை விட்டுட்டு வேறு இடத்துல போய் வருவார், யோசித்து பார்க்கணும். இந்த ரதமும் ட்ராமாவின் அனுசாரம் நிச்சயிக்கப்பட்டது. அதனால தான் இவரை பாக்கியசாலி ரதம்னு சொல்கிறாங்க. மற்றபடி உங்கள் எல்லாரையும் ஒன்றும் பாக்கியசாலி ரதம்னு சொல்ல மாட்டாங்க. பாக்கியசாலி ரதம்னு ஒருவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். புராண கதையில் பகீரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகீரதன் தான் கங்கையை பூமிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக சிவனை நோக்கி தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்கியசாலி ரதத்துக்குள்ளே சிவபாபா ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமாக தான் புது உலக ஸ்தாபனை செய்கிறார். மற்றபடி நீங்கள் எல்லோரும் ஒன்றும் பாக்கியசாலி ரதம் ஆக முடியாது. இல்லை யார் உடம்புல வேணாலும் பாபா வந்தாலும் பேசுகிறது கிடையாது. முரளி சொல்ல இங்கே தான் வரார். ஆனால் பாபா அதே நீங்கள் யாருக்காவது ஞானத்தை கொடுக்கும்போது எதிர இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு சாமர்த்தியம் பத்தலைன்னும் போது உங்களுக்குள்ளே பிரவேசமாகி அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து ஞானத்தையும் கொடுக்குறேன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த முரளின்னு இருக்குது பாருங்கள், அது பிரம்மா பாபா மூலமாக தான் கொடுக்கப்படுது. அவ்யக்த முரளியே வந்தாலும் பிரம்மா பாபாவோடு சேர்ந்து தான் வராரு பாருங்க, தனியாக வரல பாருங்க. ஆத்மா நீங்கள் இந்த உடம்புன்ற ரதத்தில் உட்காந்து படிக்கிறீங்க இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்க உடம்பு ரதம் தான். ஆத்மா தூய்மையாகிடுது இந்த ஞானத்தின் மூலமாக. ஸோ அதனால் பாபா எந்த ரதத்தில் உட்காந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தூய்மையாக்குறாரோ அந்த ரதத்துக்கு மகிமை வருது, அதாவது பிரம்மா பாபாவுக்கு. ஏன்னா அதில் உட்காந்து தான் நமக்கு கற்பிக்கிறார். இந்த கடைசி பிறவி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த பிறவி. பிறகு இந்த சரீரத்தை விட்டு வேறு ஒரு சரீரத்தை எடுத்து தேவதையாகிடுவோம். இந்த பழைய சரீரத்தின் மூலமாக தான் நமக்கு கல்வி கிடைக்கிது. அதனால் இதற்கும் மகிமை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சரீரத்தின் நினைவாக தான் கோயில் கட்டுறாங்க, கோயிலில் சிலை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சரீரத்தின் மூலமாக தான் நீங்கள் சிவபாபாவுடையவராக ஆகுறீங்க. நம்முடைய முந்தைய ஜென்மம், இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மம், ஒரு பைசாவுக்கு கூட மரியாதை இல்லாமல் மதிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ எவ்வளோ மதிப்பு மிக்கதாக ஆகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி பெறுவீங்க. முக்கியமானது நினைவு யாத்திரை தான். இந்த படிப்புடைய சாரமே நினைவிலே இருக்கணுன்றது தான். அந்த படிப்பையும் ஞாபகம் வச்சுக்கிறது, அதுவும் நினைவு யாத்திரை தான். இதுதான் பாரதத்துடைய புராதன யோகம், பழமையான யோகம்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் நீங்கள் அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையாகிறீங்க. ஸோ இந்த ஞானத்தை எடுக்கிற எல்லாருமே சொர்க்கவாசி ஆகிடுறாங்க. ஆனாலும் உங்களுடைய பதவி படிப்பின் ஆதாரத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. படித்து தாரணை பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் இப்போ எல்லையற்ற பாடசாலையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் பிறகு தேவதையாகவும் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுடைய முயற்சியை வச்சு யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். உயர்ந்த பதவி அடையிறவங்களுடைய தகுதி என்ன தெரியுமா? அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு தகுதி இல்லாமல் இருந்தது, அசுர வழியில் இருந்தோம், இப்போ ஈஸ்வரிய வழிமுறை கிடைச்சிருக்குது. அசுர வழியினால் இறங்கும் கலையில் தான் போயிட்டு இருந்தோம், இப்போ ஈஸ்வரிய வழிமுறையினால தான் உயரும் கலையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரிய வழிபடித்தான் நடப்பாங்க. ஈஸ்வரிய வழிமுறை கொடுப்பவர் ஒரு ஈஸ்வரன் தான்.
அசுர வழிமுறை கொடுக்குறவங்க அவரை தவிர எல்லாருமே, உங்கள் லௌகிக அப்பா அம்மா சகோதரன் சகோதரி டீச்சரு குரு எல்லாருடைய வழிமுறையும் அசுர வழிமுறையே. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாபா கையை மட்டும் பிடிக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு அந்த ஒருவருடைய வழிமுறை கிடைக்குது. மற்றவர்களுடைய வழிமுறை ஜென்ம ஜென்மமாக கிடைக்கும். பாபாவுடைய வழிமுறை இந்த ஒரு தடவை தான் கிடைக்கும். இதன் மூலமாக தான் 21 ஜென்மத்துக்கு இதோடைய பலனை அடையிறோம். ஸோ அப்படிப்பட்ட வழிமுறைப்படி நடக்கணும் இல்லை, பாபாவுடைய வழிமுறைப்படி. ஸோ எந்த அளவுக்கு பாபாவுடைய வழிப்படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ பாபா வழிப்படி சரியாக நடக்கலை அப்படின்னா பதவியும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற மத், அதாவது அறிவுரை அல்லது வழிமுறை பகவானுடையது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த ஒரு பகவான் தான். அவர் தான் இந்த கிருஷ்ணரை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்கியிருக்கிறார். அப்போ தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவராக கலியுகவாசிகளை யார் மாற்றினது? ராவணன் மாற்றினான். உயர்த்துறது தான் பாபாவுடைய வேலை, தாழ்த்துவது மனிதர்களுடைய வேலை அல்லது மாயையுடைய வேலை. பாபா நம்மளை வெள்ளேர்னு அழகாக ஆக்குறார், தூய்மையாக ஆக்குறார். இந்த ராவணன் கண்ணுங்கரேர்னு அழுக்காக மாற்றிடுறான். பாபா ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் ஆஸ்தியை அபகரிக்கிறான். சொர்க்கத்தில் உள்ள தேவதைகளோ விகாரமற்றவர்கள். விகாரம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் இந்த தேவதைகளுக்கு மகிமை பாடுறாங்க, சர்வகுண சம்பன்னர் அப்படின்ட்டு. சன்னியாசிகளை கூட சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் சம்பூர்ண நிர்விகாரி. அப்புறம் தேவதைகளை சொல்லலாம். சத்தியுகத்தில் ஆத்மா உடம்பு ரெண்டுமே பவித்திரமாக, அதாவது தூய்மையாக இருக்கும். தேவதைகளை எல்லோருக்கும் தெரியும், அவங்க சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறதுனால சம்பூர்ண உலகத்தின் எஜமானர்களாக அவங்க ஆகிறாங்க. ஸோ இப்போ நாம் சம்பூர்ண நிர்விகாரி ஆகிட்டால் நாமளும் அந்த சம்பூர்ண உலகத்தின் எஜமானராக ஆகிடுவோம். ஆனால் இன்னும் ஆகலை, இன்னும் சம்பூர்ண தூய்மை ஆகலை, சம்பூர்ண நிர்விகாரி ஆகலை. அதனால் அந்த சம்பூர்ண உலகத்தின் எஜமானராகவும் இன்னும் ஆகலை. ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் அப்படியே ஆவீங்க. பாபா கூட சங்கமிகத்தில் தான் வரார். பிரம்மாவுடலில் அதன் மூலமாக பிராமணர்களாகிய நம்மளை உருவாக்குறார். பிரம்மாவின் குழந்தைகள் தான் நீங்கள் எல்லோருமே. இந்த ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி வந்துட்டாலே பிரம்மாவின் குழந்தைங்க தான். சிவபாபாவோ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அது சிவபாபாவுக்கு தாத்தா அல்லது அப்பன்னு தான் சொல்ல முடியும். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்றது பிரம்மா பாபா இல்லையா, மனித இனத்தின் கொல்லு தாத்தா. பிரஜாபிதா பிரம்மாவுடைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் சிருஷ்டியை படைப்பார் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவருடைய படைப்பு தான் இந்த உன்னதமான பிராமண குலம், பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மாவுடைய முக வம்சாவளி நாம இல்லை, பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள். ஸோ நம்ம எல்லோரும் சகோதரன் சகோதரிகள் ஆகிறோம். இங்கே ராஜராணியின் விஷயம் கிடையாது, அது சத்யுகத்தில் தான். இங்கே ஒரே உறவு தான், சகோதரன் சகோதரி மட்டும்தான். ஸோ இந்த பிராமண குலம் சங்கமேகத்துடைய கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்க போகுது. ராஜ்யம் பாண்டவர்களுக்கும் கிடையாது, கௌரவர்களுக்கும் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் யாருமே ராஜ்யம் பண்ணலை இல்லையா. ஞானத்தை எடுக்காதவர்களும் ராஜ்யம் பண்ணலை, ஞானத்தை எடுத்தவர்களுக்கும் இங்கே ராஜ்யம் கிடையாது. சத்தியுகத்தில் தான் ராஜ்யம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்து அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, 21 பிறவிக்கு
உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகணும் நீங்கள். அதுக்கு எல்லா அசுர வழிமுறைகளையும் விட்டுட்டு ஒரு ஈஸ்வரிய வழிமுறைப்படி மட்டும் நடக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய வழிப்படி, அதாவது மற்றவர்களுடைய வழி எல்லாமே அசுர வழி, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கடவுளுடைய ஒரு வழிப்படி மட்டும் நடக்கணும். சம்பூர்ண, அதன் மூலமாக சம்பூர்ண நிர்வீகாரி ஆகணும். இதன் மூலமாக தான் 21 ஜென்மத்துக்கு உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியும். இந்த பழைய சரீரத்தில் இருந்துக்கிட்டு பாபாவுடைய போதனைகளை நல்லா தாரணை செஞ்சு தேவதை ஆகணும். ஸோ அதுக்கு அன்னன்னைக்கு முரளியில் முக்கியமான பாயிண்ட்டை குறித்து வச்சு படிக்கணும். அல்லது முரளியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2-3 தடவை படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதில் முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வைக்கணும். இது மிக மிக மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை. ஏன்னா சுயம் பகவான்கிட்டேயே நம்ம படிக்கிறோம். அதனால் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தவராக ஆகணும். பிராமண வாழ்க்கை மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை அப்படின்னா நாமளும் அந்த வாழ்க்கையை வாழறவங்களும் மதிப்பு வாய்ந்தவர்களாக ஆகணும். வரதானம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான அழிவற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆகுங்கள். ஸோ உத்தாரமூர்த்தின்னா முன்னேற்றக்கூடிய மூர்த்தி. இதுக்கு விளக்கம், இப்போ உலகத்தில் 4 திசையிலும் ஏதோ ஒரு விதத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில இடத்துல மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள், சில இடங்களில் இயற்கை தமோபிரதானமாக இருக்கிற காரணத்தினால, வாயுமண்டலத்தின் காரணத்தினால குழப்பம். ஸோ இந்த அல்பகால சாதனங்களும் எல்லோரையும் கவலைன்ற சிதைக்கு எடுத்துகிட்டு போகுது இல்லை. ஏன்னா அல்பகால சாதனங்கள் மூலமாகவே நிறைய பிரச்சனைகள் வருது. அது மொபைல், டிவி எல்லாமே மனிதர்களை ஒரு மாதிரி கவலைக்கு அழைச்சிட்டு போயிடுது. அதனால் அல்பகால ஆதாரம், பிராப்தி, விதி இதிலெல்லாம் கலைச்சி போயிட்டாங்க இல்லை. அவங்க பிடிக்கிறது எல்லாமே அல்பகால ஆதாரமாக இருக்குது, அல்பகால பிராப்தியாக இருக்குது, அல்பகால விதியாக தான் இருக்குது. எதுவுமே நிரந்தரமாக அவங்கள துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதா இல்லை. அதனால் அவங்க சோர்ந்து போய் கிடக்கிறாங்க. உண்மையான ஆதரவு எங்கேயாவது கிடைக்குமா, நிரந்தர ஆதரவு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அனைவருக்கும் உண்மையான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி நீங்கள் தான். அனைவரையும் முன்னேற்றக்கூடிய உத்தாரமூர்த்தி நீங்கள் தான். அதனால் அவங்களுக்கு உயர்ந்த அழிவற்ற பிராப்திகளின் அனுபவம் செய்யுங்க. அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் தான் இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அழிவற்ற பிராப்திகள், சக்திகள் இதையெல்லாம் அனுபவம் பண்ண வைக்கணும். யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதரவின் அனுபவம் என்னன்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அதை அனுபவம் செய்ய வைங்க. ஸோ அதுக்கு நாம் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும், எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். கூடவே மற்ற ஆத்மாக்களின் மீது கருணை பாவனையும் இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு அதை அனுபவம் பண்ண வைக்க முடியும். ஸ்லோகன், நேரம் விலை மதிப்பற்ற பொக்கிஷம், அதனால் அதை வீணாக்காதீங்க. இல்லை நல்ல விஷயத்தை பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டு தவறான விஷயம், வீண் விஷயத்தில் நேரத்தை வீணாக்காமல் டக்குன்னு முடிவெடுங்க. அந்த முடிவை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? முடிவெடுக்கவும் செய்யணும், அதை ஃபாலோ பண்ணவும் செய்யணும். ஸோ அப்படி உடனடியாக முடிவெடுத்து நேரத்தை வெற்றியாக்குங்கள், அதாவது பலனுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஏன்னா அந்த மாதிரி விலை மதிப்பற்ற பொக்கிஷம் நேரம். சும்மாவே அதுவும் சங்கமேகம் கேட்கவே தேவையில்லை. ஒவ்வொரு நொடியும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிற நேரம் இந்த சங்கமேக நேரம். அதனால் இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. அவ்விக்தேஸ்வரா, பாபாவுடைய நினைவுன்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபமாக்குங்கள். எப்படி சூரியன் நாலாபுறமும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை பரப்பிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி
மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்களும் அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதியில் நிலைத்திருந்து உங்களுடைய விசேஷங்கள் என்கிற கிரணங்களை நாலாபுறமும் பரப்புகிற அனுபவம் செய்யுங்க. இல்லை, என்னுடைய விசேஷ குணம், அந்த தெய்வீக குணங்கள் நாலாபுறமும் பரவிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அனுபவம் பண்ணணும். அமைதியை நான் பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன், அன்பை பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி அனுபவம் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா அப்படின்ற ஸ்வமானத்தின் நினைவுன்ற சீட்டில் செட்டாகி காரியம் செய்யுங்க. அப்போ தடை எதிரில் கூட தடையே வராதுன்ற இல்லையா. நான் விக்ன விநாசக், தடையை அழிப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறது அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவுன்ற சீட்லேயே உட்காந்துட்டு இருங்கன்ற. அப்படி உட்காந்து நீங்கள் காரியம் செஞ்சீங்கன்னா தடையே எதிர வராது. ஸோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு உங்களுடைய விசேஷ கிரணங்களை பரப்பவும் செய்ய முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.